Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final Group 3 Paper 14 Strategic Financial Managementல இருக்க Chapter 1 Investment Decision Project Planning and Control அதுல Discounted Cash Flow Techniques இருக்கு இல்லையா அதுல ஒன்னான Modified Internal Rate of Return பத்தி தான் பார்க்க போறோம். அதுல உள்ள illustration 15 இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். First modified internal rate of return என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் illustration சால்வ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் மாடிஃபைட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்படா செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்கிறது என்னன்னா நம்ம என்ன அசியூம் பண்ணியிருப்போம்னா நமக்கு ஒரு கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும் இல்லையா. கேஷ் இன்ஃப்ளோ எப்போ கிடைக்கும்? ஏதோ ஒன்று இன்வெஸ்ட் பண்ணுறப்போ தான் நமக்கு பீரியாடிக் கேஷ் இன்ஃப்ளோ கிடைக்கும். அந்த கேஷ் இன்ஃப்ளோவை அகெயின் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த ரேட்டை தான் நம்ம ஐஆர்ஆர்னு சொல்லியிருப்போம். ஸோ அந்த அசம்ஷனே இங்கே ஜஸ்டிஃபை பண்ணப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அசம்ஷன் இங்கே ராங்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, firstly IRR assumes that the future project cash flows will be reinvested at IRR itself for the remaining life of the project, which is not justified. So remaining life-க்கு IRR வச்சு reinvest பண்றதுங்கிறத justify பண்ணவே இல்லை, யாரும் கரெக்டாக justify பண்ணல. ஸோ அது ஒரு wrong conceptனு சொல்லியிருக்காங்க. As a result of its faulty assumptions regarding the reinvestment rate, IRR produces too much optimistic result for any project. Okay. Secondly, in case of non-conventional cash flows. So conventional cash flows, non-conventional cash flows na enna theriyumna keela parunga ungalku explanation kuduthiranga. இந்த point number 3ல பாருங்க, in case of conventional cash flow na என்னன்னா அதாவது சிங்கிள் கேஷ் ஃப்ளோ. இப்போ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஒன் டைம் நம்ம போடுவோம், அவ்வளோதான், மல்டிபிள் கேஷ் ஃப்ளோஸ் இருக்காது. ஸோ இதே நான் கன்வென்ஷனல் அப்படின்னா மல்டிபிள் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும். ஸோ அதை தான் நான் கன்வென்ஷனல்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. செகண்ட் கேஸில் நான் கன்வென்ஷனல் கேஷ் ஃப்ளோ. ஸோ மல்டிபிள் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும்போது ப்ராஜெக்ட் வித் கேஷ் ஃப்ளோ மல்டிபிள் பீரியட் தேர் மே பி மோர் தென் ஒன் ஐஆர்ஆர். ஸோ ஒவ்வொரு பீரியட்லேயும் ஒவ்வொரு கேஷ் ஃப்ளோ அக்கர் ஆகும். ஸோ ஐஆர்ஆர் எல்லா பீரியடுக்கும் சேமா இருக்குங்கிறது அசம்ஷனும் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் புதுசாக கிரியேட் பண்ணது மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இந்த மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்கவுண்டிங் ரேட், இதுவுமே ஒரு டிஸ்கவுண்டிங் ரேட் தான், which equates the present value of aggregate future value of all cash inflows. ஸோ நம்ம அங்கே இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னில் டிஸ்கவுண்ட் ரேட், அதாவது ப்ரெசன்ட் வேல்யூ யூஸ் பண்ணி டிஸ்கவுண்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிச்சிப்போம். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கேஷ் இன்ஃப்ளோஸை ஃபியூச்சர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணி அதை சம் பண்ணி வர்ற அக்ரிகேட்டை அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஈக்குவேட் பண்ணுற அந்த ரேட்டை தான் எம்ஐஆர்ஆர்னு சொல்கிறாங்க, மாடிஃபைடு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. த ஸ்டெப் ஃபார் கேல்குலேட்டிங் எம்ஐஆர்ஆர் as follows. Calculate the future value of each cash inflow. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய கேஷ் இன்ஃப்ளோ ஒவ்வொன்றையும் ஃபியூச்சர் வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும் from the project by using cost of capital as compounding rate. ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை காம்பவுண்டிங் ரேட்டாக வச்சு நம்ம ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸை கால்குலேட் பண்ண சொல்லிக்கிறாங்க. கால்குலேட் த அக்ரிகேட் ஃபியூச்சர் வேல்யூ. ஸோ அக்ரிகேட் அந்த ஃபியூச்சர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சதுக்கு டோட்டல் போட்டுக்கிறோம், அது டெர்மினல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டெர்மினல் வேல்யூனா என்னன்னா அக்ரிகேட் ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ. கால்குலேட் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அது இல்லை அப்படின்னா கேஷ் அவுட்ஃப்ளோ, அதாவது மல்டிபிள் கேஷ் ஃப்ளோஸ் இருந்துச்சுன்னா கேஷ் அவுட்ஃப்ளோவோட ப்ரெசென்ட் வேல்யூ போட்டு அது டோட்டல் எடுத்துக்கணும். Determining the discount rate that equate the present value of aggregate future value with the initial investment or present value of all cash flow. ஸோ எந்த டிஸ்கவுண்ட் ரேட்ல இந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ அதுவும் அக்ரிகேட் ஃபியூச்சர் வேல்யூ, அதாவது டெர்மினல் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும், அதுதான் எம்ஐஆர்ஆர்னு சொல்கிறாங்க. ஸோ எம்ஐஆர்ஆர் நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த டைரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா aggregate PV of cash outflow or initial investment.
ஸோ நம்மகிட்ட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா அது, இல்லைன்னா பிவி ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோட டோட்டல் இஸ் ஈக்குவல் டு அக்ரிகேட் எஃப்வி ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த வேல்யூ டிவைடட் பை 1 + MARR அந்த ரேட்டு ஹோல் பவர் n. ஸோ என்னங்கிறது இங்கே ப்ராஜெக்ட் லைஃப்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த 1 + MARR லெஃப்ட் சைடில் வந்துடுது. அதுக்கு பதிலாக அக்ரிகேட் பிவி ஆஃப் கேஷ் அவுட்ஃப்ளோ ஆர் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்கே கீழே டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த +1 இருக்கு இல்லையா, அது வந்து இந்த சைட் போகும்போது -1. இப்போ லெஃப்ட்ல இருக்கும் 1 + MARR ஹோல் பவர் n இருக்கும். ஸோ 1 வந்து இந்த பக்கம் மைனஸ்ல போயிடும். இங்க பவர்ல இருக்க n வந்து இந்த பக்கம் ரூட்ல வந்துடும். ஸோ MARR = n root of aggregate future value of cash inflow divided by aggregate present value of cash outflow -1. இது வந்து நான் கன்வென்ஷனல் கேஷ் ஃப்ளோக்கு. இதே கன்வென்ஷனலா அக்ரிகேட் present value of cash flowக்கு பதிலா இங்க வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ இவ்வளவுதான் ஃபார்முலா. இப்போ வாங்க இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன்ல பாருங்க, ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கால்குலேட் MARR கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நமக்கு வந்து சிங்கிள் கேஷ் ஃப்ளோ தான். இனிஷியல் அவுட்லே 1 lakh கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இந்த பிவி ஆஃப் கேஷ் அவுட் ஃப்ளோலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே வேலை இல்லை. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 12% கொடுத்துருக்காங்க பெர் ஆனம். லைஃப் ஆஃப் த ப்ராஜெக்ட் வந்து n வந்து 5 years சொல்லியிருக்காங்க. கேஷ் இன்ஃப்ளோஸ் 5 years கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அக்ரிகேட் ஃபியூச்சர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இயர் வந்து 1 to 5 கேஷ் ஃப்ளோஸ் எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாவே என்ன பண்ணணும்னா, ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதுக்கு தான் நம்ம வந்து அந்த ஃபியூச்சர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 4 yearsக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். செகண்ட் இயர்ல ரிமைனிங் 3 yearsக்கு பண்ணுவோம். ஸோ அந்த பேசிஸ்ல ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் எடுத்துக்கணும். ஃபியூச்சர் வேல்யூன்னு கேட்டாவே ரிமைனிங் இயர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு எஃப்வி வேல்யூ 12%. ஸோ ஒன் செகண்ட் நான் எஃப்வி டேபிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஃபியூச்சர் வேல்யூ சிங்கிள் கேஷ் ஃப்ளோவில் பாருங்க, நமக்கு 12% இருக்கு. 12%ல 4, 3, 2 and 1 yearsல நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கேஸ்ல பாருங்க 4%, சாரி 12% 4 yearsக்கு 1.5735. அது எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இங்க பாருங்க இந்த 12%ல 4 yearsல 1.5735 இருக்கா. ஸோ இப்படிதான் இந்த வேல்யூ எடுத்திருக்காங்க. ஃபியூச்சர் வேல்யூ சிங்கிள் கேஷ் ஃப்ளோல பார்க்கணும். ஸோ அகெயின் வந்து தேர்ட் இயருக்கு 1.4049, இந்த ஸ்டெப்ல பாருங்க 1.4049 இருக்கு. ஸோ இந்த மாதிரி செகண்ட் இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் 1.2544, 1.1200 இந்த வேல்யூ வந்து நம்ம இங்க போட்டுட்டு ஃபைனல் இயர், அதாவது இயர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 0 இருக்கு அப்படின்னா அங்க வந்து வேல்யூ அப்சல்யூட் வேல்யூ 1 தான் வரும். ஆப்வியஸா வேற வேல்யூ வராது. இயர் வந்து 0 இருந்துச்சுன்னா வேல்யூ 1 வரும். ஸோ இந்த கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸ் இந்த காலமோட இந்த ஃபியூச்சர் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இல்லையா சிங்கிள் கேஷ் ஃப்ளோ பேசிஸ்ல. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபியூச்சர் வேல்யூ கிடைச்சிரும். அதோட டோட்டல் போட்டோம்னா அக்ரிகேட் ஃபியூச்சர் வேல்யூ 2,09,793 நமக்கு கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இது தெரிஞ்சிருச்சு, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே தெரிஞ்சிருச்சு. இந்த ஃபார்முலால அப்ளை பண்றதுக்கு என்னோட வேல்யூ 5 years தெரியும். இப்போ ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. n root of aggregate வேல்யூக்கு பதிலா இந்த 2,09,793 போடுவோம். டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 lakh இருக்கும் -1. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ரூட் n ரூட்டுங்கிறத வந்து இந்த பக்கம் பவர்ல கொண்டு வந்துடுறாங்க. அதாவது 1/5ன்னு. ஸோ இந்த பக்கம் ரூட்ல இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது 1 டிவைடட் பைல வரும். ஸோ அதனால 1/5 இங்க இருக்கு. இப்போ 2 பவர் 2 இப்போ இதை டிவைட் பண்ணோம்னா 2,09,793 டிவைட் பை 1 lakh வந்து இந்த வேல்யூ 2.09793 கிடைச்சிரும். பவர் 1/5 -1. ஸோ இந்த பவர்ல இருக்க வேல்யூ ஃபிராக்ஷன்ல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸாம்ல சயின்டிபிக் கால்குலேட்டர் அலவுட் கிடையாது. இங்க நான் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு புக்ல இருக்கும். இப்போ 1 டிவைடட் பை 5 போட்டோம்னா 0.2 நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம கால்குலேட்டர்ல இந்த பேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதை வந்து டைப் பண்ணிட்டு ரூட் வந்து 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு வர்ற வேல்யூல இருந்து நமக்கு அந்த ஒவ்வொரு டைம் ரூட் ப்ரெஸ் பண்ணும்போதும் வேல்யூ மாறிக்கிட்டே வரும். லாஸ்ட் 12th டைம் பண்ணும்போதும் கிடைக்கிற வேல்யூல இருந்து 1 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூவோட நமக்கு பவர்ல இருக்கு இல்லையா 0.2, அதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேல்யூவோட 1 வந்து ஆட் பண்ணினோம்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவோட இன்டு மல்டிப்ளை சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள், அது ரெண்டையும் 12 டைம்ஸ் கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கடைசியா அந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ அதுதான் இங்க பாத்தீங்கன்னா 1.15973.
அதுலேருந்து இங்க ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களே, அந்த 1 சப்ட்ராக்ட் பண்றோம். ஸோ 0.15973 கிடைக்கும். அது பெர்சன்டேஜ கன்வெர்ட் பண்ணோம்னா 15.97% கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. நான் வந்து ஷார்ட்ஸ்ல இந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் பண்ணி அப்லோட் பண்றேன். கமெண்ட்ல உங்களுக்கு வேணும்னா மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து எம்ஐஆரோட பெர்சன்ட் வந்து 15.97ங்கிறது தெரிஞ்சிருச்சு. So, the rule for selection remains the same as the traditional IRR method. So, rule for selection ங்கிறது நமக்கு ஆல்ரெடி அங்க IRRல பார்த்தோம் இல்லையா, ஹையஸ்ட் ரேட் எது டிஸ்கவுண்ட் ரேட் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணுவோம் மல்டிபிள் ப்ராஜெக்ட்னா. இல்லைன்னா இது வந்து ஒன் செகண்ட் அந்த ரூல் பார்க்கலாம். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா ஃபார் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இருக்கும் இல்லையா, அதில் பார்ப்போம். So இங்க இருக்கு பாருங்க, acceptance or rejection decision. A project is accepted if its IRR is higher than the cost of capital. Okay, இப்போ சிங்கிள் ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலோட ஐஆர்ஆர் வந்து ஹையஸ்டா இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிப்போம். இப்போ நமக்கு எம்ஐஆர்ஆர் கேஸ்ல காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 12%, ஆனா எம்ஐஆர்ஆர் நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து 15.97%. ஸோ வந்து நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இதே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் டெசிஷன்னா ஹையஸ்ட் எம்ஐஆர்ஆர் எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். இதே அக்செப்டன்ஸ் கிரைட்டீரியா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இந்த எம்ஐஆர்ஆர் கான்செப்ட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், தேங்க்யூ.